சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் சாயங்கால வேளையிலேயும் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் இயேசுவே உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்திலே ஒரு சில பகுதிகள் காணப்படுகிறது. அந்த ஒரு சில பகுதிகளிலே தேவன் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை குறித்தும், தேவன் எவ்வளவு நல்லவர், தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை குறித்தும், தேவனுடைய அன்பிலே உண்டாயிருக்கக்கூடிய நன்மைகள் எப்படிப்பட்டது என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது, தேவனுடைய அன்பிலே உண்டாயிருக்கக்கூடிய நன்மைகள் எப்படிப்பட்டது என்பதை இந்த வேத வசனத்திலே காணப்படுகிற ஒரு சில பகுதிகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த நாளிலே சுருக்கமாக 4 கருத்துக்களை உங்களுக்கு முன்பாக உரைக்க தேவாவியானவர் கிருபை செய்வாராக. முதலாவது கருத்து, தேவனுடைய அன்பு அளவிட முடியாதது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய அன்பு அளவிட முடியாதது. அதை எதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம்? நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலே படிக்கிறோம், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் என்று சொல்லும் போது அந்த அன்பிற்கு ஒரு அளவு கிடையாது. அந்த அன்பை நாம் என்ன செய்ய முடியாது? அளந்து விட முடியாது. இவ்வளவாய் என்று சொல்லும் போது அது அளவிட முடியாததாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நண்பர் இருக்கிறார் என்றால், ஒரு நண்பர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படும் போது அவருடைய அன்பு ஒரு குறுகிய அன்பாக காணப்படும். அதுபோல ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனை நேசிக்கக்கூடிய அன்பின் அளவு அது சூழ்நிலைக்கு ஏற்றார் போல காணப்படுகிறது. அது மாறக்கூடியதாக காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய அன்பு அளவில்லாதது, அளவிட முடியாதது. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு சிலருக்காக மாத்திரமல்ல தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுக்கும் உரியதாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னை சிறியவனாக எண்ணிக்கொள்ளலாம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னை பெரியவனாக எண்ணிக்கொள்ளலாம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னை தரித்திரனாக எண்ணிக்கொள்ளலாம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னை ஐஸ்வர்யவானாக எண்ணிக்கொள்ளலாம். எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனுக்கு தேவனுடைய அன்பு போதுமானதாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனாகிலும் தேவனுடைய அன்பிலிருந்து விடுபட்டவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் அங்கே சொல்லுகிறார், இவ்வளவாய் என்று சொல்லிவிட்டு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் யார் இருக்கிறார்? மனிதர்கள் இருக்கிறார்கள். மனிதர்களிலே பல தரப்பட்டவர்கள் என்று எண்ணிக்கொள்கிறவர்கள் உண்டு. நாங்கள் தரித்திரர் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. நாங்கள் ஐஸ்வர்யவான்கள் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. நாங்கள் சிறியவர் என்று எண்ணிக்கொள்பவர்கள் உண்டு. நாங்கள் பெரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. எப்படிப்பட்டவர்களானாலும் அவர்கள் தேவனுடைய அன்பிலிருந்து விடுபட்டவர்கள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய அன்பு அளவில்லாதது, அளவிட முடியாத
அந்த அன்பு ஒவ்வொரு மனிதனுக்காகவும் காணப்படுகிறது. நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் என்றால் ஒரு அளவை சொல்லி வாங்குவோம். இவ்வளவு கிலோ, இவ்வளவு லிட்டர், இன்ன பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குவோம். அது கொஞ்ச நாளையில என்ன செய்யும்? தீர்ந்து போயிடும். மறுபடியும் நம்ம பணம் கொடுத்து என்ன செய்யணும்? பொருளை வாங்கணும். அதுபோலதான் மனிதனுடைய அன்பும் கூட. அதனாலதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில விவாகரத்து உண்டாகிறது. கல்யாணம் பண்றாங்க, கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் வாழ்றாங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலைன்றாங்க, அன்பு குறைவாக காணப்படுகிறது. ஆகவே விவாகரத்து உண்டாகிறது. இன்னும் சிலர் சேர்ந்து வாழ்றாங்க, ஆனாலும் அவர்களுக்கு ஒரு நிறைவான அன்பு அவர்கள் அடைவதில்லை. பலவிதமான குறைவுபாடுகள். ஆனா தேவனுடைய அன்பு அப்படி அல்ல. அது பொழிந்தருளப்பட்டு கொண்டே இருக்கிறது. உன் ஜீவிய காலம் முழுவதும் அந்த அன்பு மாறாது, மறையாது, ஒளியாது. நான் உன்னைய வெறுக்கிறேன் என்று அவர் ஒருபோதும் சொல்ல போறதில்லை. நீ தள்ளப்பட்டவன் என்று அவர் ஒருபோதும் வெறுக்கிறவர் அல்ல. நீ என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதவன் என்று பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல. ஆகவே தேவனுடைய அன்பு என்று சொல்லும் போது அது அளவிட முடியாதது, எல்லா மனிதனுக்கும் உரியது. எல்லா மனிதனுக்கும் என்று சொல்லும் போது ஒருவராகிலும் இந்த உலகத்தில் அந்த அன்பை அடையாதிருக்க விடுபட்டவர் அல்ல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நம் எல்லாருக்கும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதருக்கும் தேவனுடைய அன்பு போதுமானது. அதனாலதான் வேதத்துல படிக்கிறோம், அவர் போதுமானவர். கர்த்தர் போதுமானவர், நம்முடைய தேவன் போதுமானவர். அப்படின்னா என்ன? அவருடைய அன்பு ஒரு மனிதன் உண்டாகும் போது அது மனிதனுடைய வாழ்க்கையிலே போதுமானது. அதற்கு மேலாக ஒரு அன்பை மனிதன் இந்த உலகத்திலே வேறு யார் மூலமாகவும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய அன்பை ருசி பார்த்த எந்த ஒரு மனிதனும் அவருடைய அன்பு போதுமானது என்று சொல்லும் போது அதற்கு நிகராக அல்லது அதற்கு மேலாக இந்த உலகத்தில் அடையக்கூடிய அன்பு வேறு எந்த முகாந்திரத்தினாலும் பெற்றுக்கொள்ள இயலாது. ஆகவே இந்த வசனத்திலே இவ்வளவாய் என்று சொல்லும் போது அவருடைய அன்பு அளவிட முடியாதது. இரண்டாவது, இவ்வளவாய் என்று சொல்லி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பட்சபாதம் இல்லாத தேவன் ஒரு மனிதனையும் விடுபட்டு போனவனாக எண்ணாமல் எல்லாரையும் நேசிக்கும்படியாகவே விரும்புகிறார். ஆகவேதான் அங்கே படிக்கிறோம், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் மனிதனுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. என்ன உத்தரவாதம்? கர்த்தாவே, உம்முடைய அன்பு அளவில்லாதது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவில்லாத அன்பை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அடைய தகுதியுள்ளவனாக மாற்றும் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். உலகத்தில் நான் காணப்படுகிறேன், என்னில் நீர் அன்பு கூர்ந்திருக்க நான் உம்முடைய அன்பை உணராமல், உம்முடைய அன்பை அடையாமல், உம்முடைய அன்பை அடைய பாத்திரவானாக மாறாமல் இருப்பேனே, ஆனால் உமக்கும் எனக்கும் ஒரு பிரிவினை உண்டாகிறது, முடிவு துயரமாக காணப்படும் என்பதை ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்ய வேண்டும்? விளங்கி கொண்டு, கர்த்தாவே, உம்முடைய அன்பை ருசி பார்க்கும்படியான ஒரு முன்னேற்றத்தின் பாதையிலே என்னை நடத்தி செல்லும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது மனிதன் ருசித்து பார்ப்பான், சொல்லுவான், கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்தேன். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கக்கூடிய இடத்திற்கு வரும்போது மனிதன் அறிந்து கொள்வான், தேவனுடைய அன்பு மகா பெரியது. தேவனுடைய அன்பு அநேக நன்மைகளை கொண்டு வரும். தேவனுடைய அன்பு ஆசீர்வாதமாக காணப்படும். தேவனுடைய அன்பு எல்லை இல்லாதது, அளவிட முடியாதது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, நாம் வாசிக்க கேட்ட மூல வசனத்திலே தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் படிக்கிறோம். தேவனுடைய அன்பு மிகவும் விலையேற பெற்றது. தேவனுடைய அன்பு மிகவும் விலையேற பெற்றது. அப்படின்னா என்ன? இந்த உலகத்துல நீங்க ஏதோ ஒரு விலையேற பெற்ற பொருளை
கர்த்தருக்கு கொடுத்து அதனால் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, எண்ணக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் தேவனுடைய அன்புக்கு நிகரானவை அல்ல. அவ்வளவாக தேவனுடைய அன்பு விலையேற பெற்றதாய் இருக்கிறது. God's love is priceless. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், விலையேற பெற்ற திருரத்தமே, விலையேற பெற்ற திருரத்தமே, அவர் வேளாவிலிருந்து பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இருந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இருந்தனரே. God's love is priceless. தேவனுடைய அன்பு மிகவும் விலையேற பெற்றது. அதை இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளினாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ஒன்று, மனத்தாழ்மை இருந்தால் தேவனுடைய அன்பை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யார் மிகவும் தூய்மையானவர்கள் தெரியுமா? யார் மிகவும் மனத்தாழ்மை உள்ளவர்களாயிருக்கிறார்களோ அவர்கள்தான் மிகவும் தூய்மையானவர்கள். அதனால்தான் கர்த்தர் சொன்னார், தாழ்மையுள்ளோருக்கு கிருபை அளிக்கிறேன் என்று. அப்போ ஒவ்வொரு பாவம் செய்யும் போதும் மன தாழ்மையை இழந்து விடுகிறார்கள். ஏன்னா பெருமையினாலதான் தங்களை உயர்வாக எண்ணும் போதுதான் தங்களுடைய சுய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய இடத்திற்கு செல்வார்கள். ஆனால் எல்லாம் தேவனுடைய கிருபை என்று எண்ணுகிறவர்கள் மனத்தாழ்மையுடையவர்களாய் இருப்பார்கள். ஆகவே மிகவும் தூய்மையானவர்களாய் இருப்பார்கள். ஆனால் எங்களால் முடியும் என்று எப்பொழுது எண்ணுகிறார்களோ அப்பொழுதே கிருபையை மறந்து விடுவார்கள், தாழ்மையை மறந்து விடுவார்கள், தேவன் விரும்பாத காரியங்களுக்கு இடம் கொடுப்பார்கள், தூய்மையை இழந்து போவார்கள். ஆகவே மிகவும் தாழ்மையானவர்கள், மிகவும் தூய்மையானவர்கள். மிகவும் தாழ்மையானவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எல்லாம் தேவ கிருபை என்று சொல்லுகிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். எங்களால் ஒன்றும் கூடாது என்று சொல்லுகிறவர்கள். பொதுவாக நீங்கள் உலகத்திலே கடந்து செல்வீர்கள் என்றால் அவங்க எல்லாம் எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா, உன்னால முடியும்னு சொல்லு. என்ன சொல்லுவாங்க? உன்னால முடியும்னு சொல்லு. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னால் என்று நீ சொல்லாத, எல்லாம் தேவனுடைய கிருபையினால், எல்லாம் தேவனுடைய கிருபையினால். அப்படி சொல்லும் போது அந்த என்னால், நான் என்பது மறைந்துவிடும், சுய சித்தம் மறைந்துவிடும், என்னால முடியும்ன்ற அந்த எண்ணங்கள் எல்லாம் மறைஞ்சிரும். ஒவ்வொரு நிமிடம் கர்த்தர் தான். அங்க மன தாழ்மை வந்துடும், மன தூய்மையும் வந்துவிடும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. என்னால் முடியும் அப்படின்னு உலகத்துல சொல்லி பழகுன்னு சொல்றாங்க பாருங்க. அப்படியெல்லாம் சொல்லி பழக்கிறதுனாலதான் மனிதன் என்னால முடியும் சொல்லி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் செய்ய ஆரம்பித்து விடுகிறான். எல்லா திருட்டுத்தனமும் வந்துருது. அதுக்கு பிறகு எல்லா விதமான அக்கிரமமும் செய்ய முடியும்னு சொல்ல ஆரம்பிச்சிடறான். தேவன் உருவாக்கின நல்ல பூமியை என்ன செய்து விடுகிறான்? கெடுத்து போடுகிறான் தன்னுடைய அக்கிரமத்தினாலே. ஆகவேதான் மிகவும் தாழ்மையானவர்கள், மிகவும் தூய்மையானவர்கள். நம்முடைய பாயிண்ட்டுக்கு வரலாம். தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது. தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது. அது எதன் மூலமாக சொல்லுகிறேன் தெரியுமா? நாம் வாசிக்க கேட்ட மூல வசனத்திலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ என்று படிக்கிறோம். அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. அப்ப தேவன் என்ன செய்தாராம்? பிதாவாகிய தேவன் ஒரு விலையேற பெற்ற ஒருவரை பரலோகத்திலிருந்து மனிதனுக்காக கொடுத்தாராம். எதற்காக? மனிதன் பாவம் செய்து தண்டனைக்காக நியமிக்கப்பட்டிருக்க, அந்த தண்டனையின் மூலமாக நித்திய நரகத்திலே போய் மனிதன் அழிந்து போக கூடாது என்று சொல்லி மனிதனை மீட்கும்படியாக தேவன் பரலோகத்திலிருந்து விலையேற பெற்ற ஒரே தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே மனிதனுக்காக கொடுத்தார். குமாரன் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி இருக்க, மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக சிந்தி இருக்க,
அந்த குமாரனை ஒரு மனிதன் விசுவாசியாமற் போவானே ஆனால் அவன் விலையேற பெற்றவனாக மாற முடியாது. இந்த உலகத்தின் பார்வையில நீங்கள் சில கோடி ரூபாய் வைத்திருந்தால் விலையேற பெற்றவர்கள். நல்ல 10 வீடு, ஆஸ்தி, ஐஸ்வர்யங்கள் இதெல்லாம் வச்சிருந்தா நீங்கள் எல்லாம் விலையேற பெற்றவர்கள். அது உலகத்தின் பார்வையிலே. ஆனால் தேவனுடைய பார்வையிலே யார் விலையேற பெற்றவர்கள்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, சுத்திகரிக்கப்பட்டு யார் பரிசுத்தவானாக காணப்படுகிறானோ அந்த ஆத்துமா தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. அப்ப மனிதன் இந்த சத்தியத்தை விளங்கி கொள்ளாமல், இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாமல், விலையேற பெற்றவனாக மாறாமல் பாவம் செய்து, அக்கிரமம் செய்து, ரகசிய துன்மார்க்கமான செயல்களை செய்வானே ஆனால் தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. முடிவு துக்கம், துயரம், பாதாளம். ஆகவே மனிதன் தேவனுடைய அன்பு மிகவும் விலையேற பெற்றது என்பதை அறிந்திருக்க வேண்டும். அறிந்திருந்தால்தான் தனக்காக தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்த வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து அந்த பாக்கியகரமான பரிசுத்த வாழ்வை தெரிந்து கொள்ளக்கூடியவனாக மாறுவான். வாசியுங்கள், ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்ப ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவினால் சிந்தப்பட்ட இரத்தத்தை விசுவாசித்து சுத்திகரிக்கப்படாதவனாக காணப்படுவானேயானால் அவன் பாவத்திலே காணப்படுவான். அதனுடைய சம்பளம் மரணம். மரணம் என்று சொல்லும் போது அவனுடைய நித்தியம் எங்கே காணப்படும் என்றால் பாதாளத்திலே காணப்படும். ஆனால் அடுத்த பகுதியிலே சொல்லுகிறார், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது என்பதை ஒரு மனிதன் எப்படி விளங்கி கொள்ள வேண்டும் என்றால், அவர் விலையுயர்ந்த தம்முடைய ஒரே குமாரனை மனிதனுக்காக கொடுத்தார், இரத்தம் சிந்த வைத்தார் என்பதை உணர்ந்து தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் அநேகர் God's love is priceless என்பதை அறிந்திருக்கிறார்கள். நீங்கள் யூதர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், தேவன் பெரியவர், தேவனுடைய அன்பு பெரியது, தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது என்பதையெல்லாம் சொல்லுகிறார்கள். நல்லது. ஆனால் தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது என்பதை எப்படிப்பட்ட அனுபவத்தின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அறியாதிருக்கிறார்கள். இந்த நாளிலே அந்த சத்தியத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது என்று நீங்கள் சொல்லும் போது அது எப்படிப்பட்ட அனுபவத்தின் மூலமாக சொல்ல வேண்டும் என்றால், தேவன் அவருடைய ஒரே குமாரனை, விலையேற பெற்றவரை பரலோகத்திலிருந்து உலகத்திலே மனிதனுக்காக கொடுத்து இரத்தம் சிந்த வைத்து எங்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை ஏற்படுத்தினார். அதன் மூலமாக தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது என்று அறிகிறோம் என்று சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது என்று சொல்லும் போது அங்கே தேவகுமாரன் வருகிறார். தேவனுடைய குமாரன் மூலமாக தான் தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது என்பதை அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, பிதாவாகிய தேவன் தம்மிடம் இருந்த சிறந்ததை மனிதனுக்காக கொடுத்தார். அந்த சிறந்தது என்ன? தேவனுடைய குமாரன். பிரைஸ் தி லார்ட். முதலாவது படித்தோம், தேவனுடைய அன்பு அளவிட முடியாதது. ஒருவராகிலும் இந்த உலகத்திலே தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளாமல் போவதற்கு விடுபட்டவர் அல்ல. அப்படியானால் மனிதனுக்கு ஒரு கடமை உண்டு. அந்த கடமை என்ன? தேவனுடைய அன்பு என் வாழ்க்கையிலே போதுமானது என்பதை அறிந்து அந்த தேவ அன்பை பெற்றுக்கொள்ள பாத்திரவானாக மாற வேண்டும். இரண்டாவது என்ன படித்தோம்? தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது. தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது என்பதை எப்படி அறிந்து கொள்கிறோம்? அவர் தம்முடைய சிறந்ததை, யார்? பிதாவாகிய தேவன் தம்மிடம் இருந்த சிறந்ததை பரலோகத்திலிருந்து மனிதனுக்காக அனுப்பி கொடுத்தார். அந்த சிறந்தது என்ன? அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவரை மனிதனுக்காக கொடுத்தார். அதன் மூலமாக தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது என்று அறிந்து கொள்கிறோம். மூன்றாவதாக, தேவனுடைய அன்பு பாதுகாப்பை கொடுக்கிறது. God's love is protective. தேவனுடைய அன்பு பாதுகாப்பை கொடுக்கிறது.
அதை எதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம் என்றால், அதே நம்முடைய மூல வசனத்திற்கு வரும்போது சொல்லுகிறார், அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அவன் மனிதன் என்ன செய்யக்கூடாதான்? கெட்டு போக கூடாது. மனிதன் கெட்டு போகாமல் எதை அடைய வேண்டும்? நித்திய ஜீவனை அடைய வேண்டும். பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும். அழியாமையை சுதந்தரிக்க வேண்டும். அப்ப காட்ஸ் லவ் இஸ் ப்ரொடெக்டிவ். தேவனுடைய அன்பு பாதுகாக்கிறது. எதிலிருந்து பாதுகாக்கிறது? அழிவிலிருந்து பாதுகாக்கிறது. நித்திய நாசத்திலிருந்து பாதுகாக்கிறது. பாதாளத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது தேவனுடைய அன்பு. அப்படியானால் ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்து பாவத்திலே மரித்து பாதாளத்திற்கு செல்ல வேண்டியவனாக காணப்படுகிறான். ஆபத்திலே காணப்படுகிறான். ஆனால் தேவனுடைய அன்பை ருசி பார்க்கக்கூடிய அனுபவத்திற்குள்ளாக வரும்போது மனிதன் சொல்லுகிறான், தேவனுடைய அன்பு என்னை பாதுகாக்கிறது என்று. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் அந்த தேவ அன்பை நீங்கள் அடையும்படியாக என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். தேவனை விசுவாசிக்க வேண்டும். அவர் அனுப்பின தேவனுடைய குமாரனை விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறார்கள், ஆனால் தேவனுடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதில்லை. ஆனால் தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது என்பதை எதன் மூலமாக அறிந்து கொள்கிறீர்கள்? தேவனுடைய அன்பு பாதுகாக்கிறது என்பதை எதன் மூலமாக அறிந்து கொள்கிறீர்கள்? தேவனுடைய குமாரன் கிருபாதார பலியாக சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்ததன் மூலமாக கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை பாதுகாக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிருபையின் காலத்திலே ஜீவிக்கிற நாம் ஒருபோதும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பாதுகாக்கிறது என்று சொல்லுகிறவர்களாக காணப்பட்டு, ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய அன்பு உங்களை பாதுகாக்கிறது என்று நீங்கள் சொல்லும் போது, அவருடைய குமாரனை நாங்கள் விசுவாசித்தோம், ஆகவே கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறோம் என்று சாட்சி பகர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் அங்கே படிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் முதலாவது, தேவனுடைய அன்பு அளவிட முடியாது. இரண்டாவது, தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது. மூன்றாவது, தேவனுடைய அன்பு பாதுகாக்கிறது. இன்னும் ஒரு காரியமும் கூட இந்த வசனத்திற்குள்ளாக அடங்கி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? காட்ஸ் லவ் இஸ் பெர்மனன்ட். தேவனுடைய அன்பு நிரந்தரமானது. அது இந்த உலக வாழ்க்கையோட முடிகிறதில்லை. உங்களை யாராவது நேசிப்பார்களே ஆனால், ஒருவேளை நீங்க பிறந்ததிலிருந்து மரிக்கும் வரைக்கும் உங்களை நேசிக்கலாம். ஆனா தேவனுடைய அன்பு நீங்கள் மரித்த பிறகும் நித்திய ராஜ்யத்திற்கு சென்ற பிறகும் அனுபவிக்க கூடிய அன்பாய் இருக்கும். அது நித்திய காலமாக என்றென்றைக்கும் உண்டாயிருக்கக்கூடிய தேவ அன்பாய் இருக்கிறது. இதை எதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம் தெரியுமா? அங்கே நாம் வாசிக்கிறோம், அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்படின்னா என்ன? பட் ஹேவ் எவர்லாஸ்டிங் லைஃப். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்றால் நித்திய ஜீவன் நீளமானது, நித்தியமானது. நீங்க பரலோக ராஜ்யத்துல வாழும் போதும் கூட அவருடைய அன்பு உங்களுக்கு போதுமானதாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த பூலோக வாழ்க்கையோட தேவனுடைய உறவு முடிவடைந்து போகிறது இல்லை. அவருடைய அன்பை அளவிட முடியாதது என்றும், அவருடைய அன்பு விலையேற பெற்றது என்றும், அவருடைய அன்பு எங்களை பாதுகாத்தது என்று சொல்லுகிற நீங்கள் நித்திய ஜீவனை அடைந்து பரலோக ராஜ்யத்திலே இளைப்பாறும் போதும் கூட அவருடைய அன்பு நிரந்தரமானது என்பதை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள். 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் தேவ அன்பினாலே நிரப்பப்பட்டு காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள்தான் இந்த பூமியிலேயும் தேவனுடைய சந்தோஷத்தை பெற்றவர்களாயிருப்பார்கள். அது மாத்திரமல்ல,
நித்திய ஜீவனையும் சுதந்தரிக்கிறவர்களாக, தேவனுடைய அன்பு நிரந்தரமானது என்பதை பரலோக ராஜ்யத்திலேயும் உணரக்கூடியவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த நாளிலே உங்களுக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட இந்த வசனத்திற்குள்ளாக 4 கருத்துகள் உண்டாயிருக்கிறது என்பதை தேவன் உங்களுக்கு விளக்கி காட்டியிருக்கிறார். முதல் கருத்து என்ன? தேவனுடைய அன்பு அளவிட முடியாதது. அதை எந்த வசனத்தின் பகுதியின் மூலமாக வெளிப்படுத்தினேன்? அந்த வசனத்துல இருக்கு, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அளவிட முடியாதது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் அந்த அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவனும் ஏழையா இருக்கலாம், பணக்காரன் சொல்லிக்கலாம், சிறியவன் சொல்லலாம், பெரியவன் சொல்லலாம், யாரானாலும் சரி, ஒருவராகிலும் விடுபட்டவர்கள் அல்ல. அவர்கள் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். மனிதன் அந்த அன்பை பெற்றுக்கொள்ள நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது. அதை எந்த வசனத்தின் பகுதியின் மூலமாக வெளிப்படுத்தினேன்? தேவன் ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். அப்ப பரலோக ராஜ்யத்திலே மிகவும் விலையேற பெற்ற சிறந்ததாக இருந்தது என்ன? பிதாவாகிய தேவனுக்கு அடுத்ததாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை, ஒரே குமாரனை இந்த உலகத்திலே மனிதனுக்காக பிதாவாகிய தேவன் கொடுத்தார். God gave his only son to die for our sins. God gave the best heaven had to offer because of his priceless love for us. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் மனிதனுடைய பாவத்தை நீக்கும்படியாக விலையேற பெற்ற தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய அன்பு நிமித்தமாக விலையேற பெற்றதை மனிதனுக்காக கொடுத்தார். அப்படியானால் மனிதன் செய்ய வேண்டியது என்ன? தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது என்று மனிதன் சொல்லும் போது தேவனுடைய குமாரனை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது என்பதை வெளிப்படுத்த முடியும். மூன்றாவது படித்தோம், தேவனுடைய அன்பு பாதுகாக்கிறது. God's love is protective. தெய்வ பிள்ளையே, ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்து பாதாளத்திற்கென்று சாத்தானால் கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்க, தேவனோ அவருடைய அன்பு பாதுகாக்க கூடியது என்பதை மனிதனுக்கு விளங்க வைக்கும்படியாக தம்முடைய குமாரன் மூலமாக பாவத்தில் கட்டப்பட்டிருந்த மனிதனுக்கு விடுதலையை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மனிதன் கெட்டு போய்விடக் கூடாது, அவனை பாதுகாக்கிறார். அதற்காக தேவனுடைய குமாரனுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அப்படியானால் தேவனுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக மனிதன் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய குமாரனை விசுவாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நான்காவது, fourth point, God's love is permanent. தேவனுடைய அன்பு நிரந்தரமானது. ஆகவேதான் அங்கே படிக்கிறோம், கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி. அப்படியானால் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே அந்த தேவ அன்பை அடைந்து சந்தோஷத்தோடு ஜீவிக்க வேண்டும். நித்திய ராஜ்யத்தை அடையும் போதும் தேவனுடைய அன்பு உலக வாழ்க்கையோடு முடிவடையவில்லை. நித்திய ராஜ்யத்திலும் அவருடைய அன்பு அளவிட முடியாமல் காணப்படுகிறது என்பதை அவருடைய மனதை அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக காணப்பட தேவன் கிருபை கொடுக்கிறார். ஆகவே தேவன் நித்திய ஜீவனை கொடுப்பதன் மூலமாக அவருடைய அன்பு நிரந்தரமானது என்பதை அறிந்து கொள்ள செய்கிறார். ஒருவேளை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிப்பானே ஆனால் இந்த பூமியில இருக்கக்கூடிய ஏதாகிலும் ஒன்றை கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவான். அந்த அன்பு அந்த மனிதன் இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் தான் அந்த பொருள் அவனுடையதாய் இருக்கும். அது நிரந்தரமானதாக இருக்காது. மரணத்திற்கு பிறகு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் தான் நிரந்தரமான அன்பை உடையவராயிருக்கிறார். ஆகவே நிரந்தரமாக உங்களை வாழ வைக்கிறார். நிரந்தரமாக நீங்கள் வாழும்படியாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை நித்திய ஜீவனாக கொடுத்து தம்முடைய அன்பு நிரந்தரமானது என்பதை விளங்க செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் அந்த வசனத்தை சேர்த்து வாசிப்போமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆம், தேவனுடைய அன்பு அளவிட முடியாதது. தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது.
தேவனுடைய அன்பு பாதுகாக்கிறது. தேவனுடைய அன்பு நிரந்தரமானது. அந்த தேவ அன்பை உணர்ந்தவர்களாக கர்த்தாவே ராப்போஜன பந்திக்கு நேராக எங்களை கூடி வர செய்திருக்கிறீரே. இந்த ராப்போஜன பந்தியிலே உம்முடைய அன்பு அளவிட முடியாதது, உம்முடைய அன்பு விலையேற பெற்றது, உம்முடைய அன்பு பாதுகாக்கிறது, உம்முடைய அன்பு நிரந்தரமானது என்பதை இந்த ராப்போஜன பந்தியிலே நாங்கள் உணர்கிறோம், அறிந்து கொள்கிறோம். தேவனே, நீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக கொடுத்து உம்முடைய அன்பு இப்படிப்பட்ட தன்மைகள் உடையது என்பதை அறிந்து கொள்ள செய்கிறீரே என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பீர்களா? ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த பழரசத்தை நான் பரலோக ராஜ்யத்திலே உங்களோடு பந்தி இருப்பேன் என்று சொன்னார். ஏனென்றால் தேவனுடைய அன்பு நிரந்தரமானது. இங்கே நாம் அதற்கு நிழலாட்டமாக, அடையாளமாக ராப்போஜன பந்தியிலே நாம் கலந்து கொள்கிறோம். நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவன் நிரந்தரமான அன்புடையவராக காணப்படுகிறார். ஆகவே அந்த தேவ அன்பிற்கு உங்களுடைய ஜீவியத்தை சமர்ப்பிப்பீர்களாக. ஆமென். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் சாயங்கால வேளையிலே பிதாவாகி தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை கர்த்தாவே 4 கருத்துக்களை நாங்கள் தியானிக்க செய்தீரே. மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு அளவிட முடியாதது, உம்முடைய அன்பு விலையேற பெற்றது, உம்முடைய அன்பு பாதுகாக்கக்கூடியதாய் இருக்கிறது, உம்முடைய அன்பு நிரந்தரமானது. உம்முடைய அன்பை நாங்கள் நீர் அனுப்பின குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கர்த்தாவை அறிந்து கொள்ள செய்தீரே. மக்கு ஸ்தோத்திரம். நீர் அனுப்பின குமாரனாகி இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கும்படியாக தம்முடைய சரீரம் கிழிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்தார். தம்முடைய விலையேற பெற்ற இரத்தம் சிந்தும்படியாக தம்மையே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த மரணத்தை நாங்கள் இந்த சாயங்கால வேளையிலே ஒரு சிலராக நினைவு கூற தகுதியுள்ளவர்களாக மாற்றினீரே. மக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்முடைய வருகை பரியந்தமும் நாங்கள் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பந்தியிலே கர்த்தாவே பங்கு கொள்கிறவர்களாக, எல்லா நல்ல ஆசீர்வாதங்களையும் அடைகிறவர்களாக, பரலோக ராஜ்யத்திலும் கர்த்தாவே உம்மோடு பந்தி இருக்க உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக காணப்பட தேவன் தாமே எங்களையும் ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவன் தாமே உங்களை தேவ அன்பிலே பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென்.